सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। सद्गुरुं ब्रह्मविद्वरम्। गीता ध्यान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी भगवद्गीते भवद्वेषिणी। நம்ம நேத்தி பார்த்தது 33, 34, 35 அதான் நம்ம பார்த்தோம். திருதி பார்த்தோம்ல, அது நம்ம படிக்கலாம். ஓகே. திருத்யா யயா தாரயதே மனః பிராணேந்திரிய க்ரியாः யோகினா யோகே நாவ்யபிசாரிண்யா धृतिः सा पार्थ सात्विकी यया तु धर्म कामार्तान् धृत्या धारयतेऽर्जुन प्रसंगेन फलाकांक्षी धृतिः सा पार्थ राजसी यया स्वप्नं भयं शोकं विषादं मदमेव च न विमुञ्चति दुर्मेधा धृतिः सा पार्थ तामसी। நம்ம இப்போ பார்த்துட்டு வருது எல்லாமே பாத்தீங்கன்னா மூன்று மூன்று குணங்களாக பிரிக்கப்பட்ட விஷயங்களா பார்த்துட்டே வரோம். இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா மறுபடியும் 3 டாபிக்லயே முடிஞ்சிடும். அந்த சமஸ்கிருத டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்றது அந்த கிரியா காரக பல அப்படி சொல்லுவாங்க. கிரியா காரக பல. இந்த 3 வார்த்தை கேட்டோன்னு பயந்துக்க வேணாம், ஏற்கனவே பார்த்ததுதான். நான் சொல்லி தமிழ்ல சொன்னதான் இப்ப நான் சமஸ்கிருத வார்த்தையில சொல்றேன். கிரியானது கிரியான கர்மம், ஆக்ஷன், கிரியா. காரகன் என்னது? அந்த கர்மம், ஒரு செயல் நடைபெறுவதற்கு உதவுகின்ற அத்தனையும் காரக கருவிகள், கரணங்கள். ஓகேங்களா? கிரியா காரக. இப்போ அடுத்தது என்ன? பல. பலன் என்ன? அந்த செயலினுடைய பலன். கிரியா காரக பலன். இந்த 3 தான் இது எல்லாமே. இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த எல்லாமே இந்த 3ல அடங்கிடும். ஒரு கர்த்தா என்ன பண்றாரு? ஒரு கர்த்தா காரக கருவிகளை கொண்டு கர்மம் செய்து பலனை பெறுகிறார். அப்போ இத ஒரே வார்த்தையில சொன்னோன்னா அந்த டேர்ம் கிரியா காரக பல, இது எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா கிரியா காரக வரைக்கும் வந்துடும். இது புத்தி, ஞானம், இதெல்லாம் பார்த்து வந்தோம் இல்லையா நம்ம. திருதி, இது எல்லாமே அந்த கிரியா. கிரியா சொல்லும் போது ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் செயலுக்கு தேவையான கருவிகள் காரகம், அதுலயே எல்லாமே வந்துடும். இப்போ கிரியா காரகம் முடிஞ்சது. அடுத்து என்ன பாக்கி இருக்கு? கிரியா காரக பலன். பலன் தான் பாக்கி இருக்கு. சரி, இப்ப அந்த பலனுக்கு எது முக்கியமான? பல கருவி கரணங்கள் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி அந்த பலனை நம்ம பெற போறோம். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன? புத்தியும் திருத்தியும் சொல்றாங்க. புத்தியும் திருத்தியும். புத்தி நம்ம பார்த்துட்டோம். திருத்தின்றது நம்ம கடினமான சூழல் ஏற்படும் பொழுது, ஒரு மிக டஃப் சிச்சுவேஷன் சொல்றாங்களா, ரொம்ப ரொம்ப கடினமான கட்டத்துல இருப்போம் நாம அப்படின்னு சொல்றோம்ல சில சமயம். அந்த சமயத்துல நமக்கு எது கை கொடுக்கறது? இந்த திருத்தி தான். அதுலயும் மோட்ச மார்க்கத்துல இருக்கிறதுலயே இந்த திருத்தின்றதுலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லா காரியங்கள்லயுமே இருக்க வேண்டியது. ஆனா பகவான் என்ன பண்றாரு? இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்றாரு ஒவ்வொரு குணத்தையுமே. இங்க திருத்தின்றது எது? சாத்விக திருத்தின்னு சொல்லும் போது மோட்சத்துக்கு சொல்றாரு. மோட்சத்துக்கு நமக்கு அந்த மனசு, பிராண, இந்திரியங்கள் இது எல்லாமே பல நேரங்கள்ல பல சமயங்கள்ல நம்ம கட்டுப்படுத்துறோம்.
ஆனா அந்த கட்டுப்படுத்துறதுலாம் ஒரு கணக்கே கிடையாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலை எது? ஏன்னா திருப்தின்றது கடினமான சூழ்நிலையில தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இருக்கிறதுலே கடினமான சூழல் என்ன கேட்டீங்கன்னா இந்த நிதித்தியாசனம் தான். நிதித்தியாசனத்துல மனதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, சான்ஸே கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டா அது நிதித்தியாசனம் ஆகாது. நான் சொல்றது சவிகல்ப நிர்விகல்ப சமாதியில அது மனசு அழைச்சு பாய்ஞ்சிட்டே இருக்குல்ல, அதை பத்தி நம்ம பேசல இங்க. அதெல்லாம் கடந்த நிலை. அதெல்லாம் கடந்துட்டு மனது பிராணங்கள் இந்திரியங்களை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்து யோகேன அவ்யபிச்சாரண்யா வேற எந்த திசையிலும் அதை செல்ல விடாமல் யோகேன ஆத்மாவிலேயே மனதை இந்திரியங்கள் எல்லாவற்றையும் வசப்படுத்தி ஆத்மாவிலேயே நிலை பெற செய்வது. அதற்கு எது பயன்படுகிறதோ உதவுகின்றதோ அது சாத்விக திருப்தி. ஓகே, அது சாத்விக திருப்தி. இப்போ திருப்தி சொல்லும் போது என்ன, விடாமுயற்சி, மன உறுதி, கடைசி வரைக்கும் பின்வாங்காமல் அந்த காரியத்துல அதனுடைய எண்ட் ரிசல்ட் வரைக்கும் நம்ம இருக்கிறது நம்ம பார்த்தோம். இதுல சாத்விக திருப்தின்றது என்ன வருது, நிதித்தியாசனத்துல சொல்றாரு, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்றாரு. மற்ற விஷயங்களும் நம்ம எடுத்துக்கலாம், ஆனா பகவான் சொல்றது ஹையஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவர் சொல்லும் போது சாத்விக திருப்தி எது சொல்லிட்டார். அப்ப ராஜசிக திருப்தி எது? ராஜசிக திருப்தி மோட்சத்தை தவிர புருஷார்த்தங்கள் என்ன இருக்கு, தர்ம அர்த்த காமம். இந்த 3 விஷயங்கள்லயுமே நாம வெற்றி பெறணும்னா இந்த உலக விஷயங்கள்லயும் திருப்தி தான் ரொம்ப 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 முக்கியமானது. எத்தனையோ பேர் எதனால தோல்வி அடைகிறாங்க, எதனால சக்சஸ்ஃபுல் ஆக முடியல பாத்தீங்கன்னா திருப்தி இருக்காது. திருப்தி இல்ல, அப்படியே விட்டுடுவாங்க. போதும், இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் பொறுத்து இருந்தா அந்த சூழ்நிலைய முடிச்சிருக்கலாம், அதை சக்சஸ்ஃபுல்லா கேட்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நம்ம அனுபவத்துல தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்ப நம்ம குருகுலங்கள் எல்லாம் போறோம். அந்த குருகுலம் போனா ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இல்லையா, அந்த 2.5 வருஷம் என்ன பண்ணணும் பாருங்க. சாதாரணமான என்ன சொல்றது ஒரு கோர்ஸ் மாதிரி கிடையாது. காலேஜ் போய் படிக்கிற மாதிரி, ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி, இல்லைன்னா ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு பர்டிகுலர் டைம் தான். காலையில ஒரு 9 மணி ஆரம்பிச்சா ஈவினிங் 4:30 அப்படி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற விஷயங்கள் நீங்க ரிலாக்ஸா என்ன வேணா பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், வெளியே சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா இந்த நம்மளோட குருகுலம் பொறுத்த வரைக்கும் காலையில 4:30 5 மணிக்கு வேத பாராயணம்னு ஆரம்பிச்சா அடுத்து ஃபுல் அண்ட் சப்ஜெக்ட் சாஸ்திர படிப்பு விசாரம் இப்படிதான் போகும், இப்படிதான் போகும். அப்போ என்ன ஆகும், இது திருப்தி தான். அந்த திருப்தி இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, வீடா போது போ எனக்கு அது என்னன்னா பல்வேறு வகையெல்லாம் நம்ம ஏமாந்துருவோம். இதே தானே எல்லாத்தையும் படிக்கிறோம். தத்துவபோதம் படிச்சாச்சு, ஆத்மபோதம் படிச்சாச்சு, விவேக சூடாமணி படிச்சாச்சு, வேதாந்த சாரம் படிச்சாச்சு, வேற என்னெல்லாம் இருக்கு, பஜகோவிந்தம், அதுக்கு முன்னாடி பஜகோவிந்தம், சாதனா பஞ்சகம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இப்படி சொல்லிட்டே போறாங்கல்ல, அபரோக்ஷ அனுபூதி. இதெல்லாம் இதவே பேசிக். இதை விட இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கு, ஜீவமுக்தி விவேகம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இதே விஷயம் தானே திருப்பி எதுக்கு நமக்கு இது? போதும், நம்ம படிச்சுட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படின்னா முடிஞ்சது வேலை. இனிமே ஒண்ணுமே இல்லை இதுல. அப்ப அதுல இது படிக்கிறது இல்ல, இது நமக்கு அதனோட எண்ட் ரிசல்ட் நம்ம வர வரைக்கும் இதை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப மைண்ட்ல என்ன பண்ணுவாங்க, பாதியிலேயே ஒவ்வொரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல விட்டுடுவாங்க, அதில் நின்றுடும், அவ்வளவுதான். இந்த மாதிரி என்ன சொல்றது, நம்ம அன்றாட நமக்கு கிராஸான விஷயங்கள்ல, ஸ்தூலமான விஷயங்கள்ல நம்ம முயற்சியில ஈடுபட்டு இருக்கும் போதே திருப்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அப்போ அந்த சாத்விக திருப்தி எவ்வளவு முக்கியமானது. அந்த சாத்விக திருப்தி தான் அந்த நிதித்தியாசனத்துல நம்மள நிலை பெற செய்வது. அந்த சாத்விக திருப்தி பொறுமை எழுந்துடக்கூடாது. இது பொறுமை இல்ல, மன உறுதி, விடாமுயற்சி, எல்லாமே. அது போல இங்க பகவான் மற்றதுக்கு தர்மார்த்த காமத்துக்கும் சொல்றார். தர்மார்த்த காம புருஷார்த்தத்துக்கும் எதனால் தர்மார்த்த காமம் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதோ, சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுகிறதோ,
அந்த எப்படி உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, பிரசங்கேன பற்றுடனும் பலத்தை எதிர்பார்த்தும் தர்ம அர்த்த காமங்கள்ல தான் ஈடுபடுறோம். அப்படி ஈடுபடும் பொழுது அதுக்கு வந்து ராஜசிக திருப்தின்னு பேர். அத கடைசி வரைக்கும் நின்று அந்த தர்ம அர்த்த காமத்துடைய பலனை அனுபவிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அது வந்து ராஜசிக திருப்தின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது தாமசம் என்னது, தாமசிக திருப்தி வந்து விடாமுயற்சி, மன உறுதி தானே. இந்த மாதிரி சில எதிர்மறையான குணங்கள்லாம் சொல்றாங்க. அதுல வந்து விடாப்பிடியா இருக்கிறது, அதுலயே லயிச்சு போயிருக்கிறது, அந்த கம்ஃபர்டபுள் ஜோன். இதுவே அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனை மாறி இப்படிதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் நம்ம, இதான் நமக்கு நல்லா இருக்கு, அப்படி செட்டில் ஆயிடுறாங்க. அப்படியே செட்டில் ஆயிடுது. எதெல்லாம் சொப்னம், பயம், சோகம், விஷாதம், மதம். இத விமுஞ்சதி துர்மேதா, விவேகம் இல்லாமல் அவிவேகத்தினால இந்த விஷயங்கள்ல விட முடியாம அதையே பிடிச்சிட்டு இருக்கிறது. அது வந்து அப்படிப்பட்டது வந்து தாமசி திருதி பார்த்த, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம், இது எல்லாமே எதுக்கு வருது, ஒரே டைம்ல சொல்றதா இருந்தா கிரியா காரக பலம். கிரியா காரகம் முடிஞ்சிருச்சு, இப்போ பாக்கி இருக்கிறது பலன். இது எல்லாமே என்னது, இந்த நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுமே பலனுக்காக தான். இப்ப அந்த பலன் என்னது, பலன் 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 சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சேன், எனக்கு பணம் கிடைச்சது, பணம் பலன் இல்ல, அந்த சுகம்தான் பலன். அந்த பணம் கிடைச்ச உடனே நமக்கு சுகம் வருது இல்ல, அதான் பலன். இந்த மாதிரி நமக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட போய் பலன் நினைச்சுக்கிறோம். இல்ல, நமக்கு வேண்டியது வந்து சுகம், ஆனந்தம் தான். அந்த சுகம் தான் பலன். அப்போ இந்த உலக விஷயங்கள்லாம் இருக்கட்டும், இல்ல ஆன்மீக விஷயமா இருக்கட்டும், இதுல கிடைக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுகம். அந்த சுகம் தான் நம்மளோட கோல், அந்த சுகம் தான் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளோட லட்சியம் அந்த சுகம் தான். அதுக்காக தான் எல்லா காரியங்களையும் ஈடுபடுறோம். அந்த சுகமும் பலன், பலன்னு சொன்ன உடனே ஞாபகம் வரணும், சுகம் தான் ஞாபகம் வரணும். ஆனா நமக்கு சுகமா கிடைக்குதா கிடைக்கல அது வேற விஷயம். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது என்னது, சுகம் தான் எதிர்பார்க்கிறோம். அந்த சுகத்தை அடைய வேண்டும்னா நம்ம எல்லா காரியங்களும் ஈடுபடுறோம். அது கிடைக்குது கிடைக்கல அது வேற விஷயம். நாங்க சுகத்தை பார்த்து கிடைக்கவே இல்லையே, அது இங்க டாபிக் இல்ல. அப்படி நம்ம எதை நோக்கி, எதை மனசுல வைத்துக்கொண்டு எந்த குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறோமோ அது சுகம்தான், அதான் பலன். அந்த பலனான இருக்கின்ற அந்த சுகமும் 3 வகையாக இருக்கு. சாத்விக சுகம், ராஜசிக சுகம், தாமசிக சுகம். அதுல சாத்விக சுகம் என்னன்னு 36 பாட்டுல முதல் வரி இருக்கு இல்லையா, அது தனியா எடுத்துக்கணும், அது தனி. அதுல வந்து மென்ஷன் பண்றாரு, இந்த சுகமும் 3 வகையாக இருக்கின்றதுன்னு மென்ஷன் பண்றாரு. ஆனா 36 2வது வரியும் 37வது பாட்டும் ஒரே ஒன்னா சேர்த்து படிக்கும். ஏன்னா அந்த சாத்விக சுகத்தை 36வது பாட்டு இல்ல 2வது வரியும் 37வது பாட்டும் சேர்ந்துதான் சாத்விக சுகத்தை டிஃபைன் பண்றது. அதனால 36ல முதல் வரி முதல்ல நம்ம படிச்சிருவோம். அதுல என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். சுகம் த்விதானிம் த்ரிவிதம், சுகம் த்ரிதானிம் த்ரிவிதம், சுகம் த்விதானிம் த்ரிவிதம், சுகம் த்ரிதானிம் த்ரிவிதம். த்ரிதானி இல்லமா, த்விதானி, சாரி த்விதானி. சுகம் த்விதானிம் த்ரிவிதம். ஸ்ருணு மே பரதர்ஷப, ஸ்ருணு மே பரதர்ஷப, ஸ்ருணு மே பரதர்ஷப, ஸ்ருணு மே பரதர்ஷப. சுகம் த்விதானிம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப. என்ன சொல்றாரு, பரத ரிஷப அப்படின்னு அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணிட்டு, சுகம் து இதானிம் சுகம் து, இந்த சுகம்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த சுகம்னு சொல்றோம் இல்லையா அர்த்தம், எல்லாருமே எதற்காக எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறார்களோ அதான் அது அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்குமே அதான் வேணும். அதனால இதானிம் சுகம் து து அதான் அதுக்குதான். அந்த சுகம் வந்து த்ரிவிதம் சுணுமே, அது மூன்று விதமாக இருக்கின்றது, என்னிடம் நீ அதை கேட்பாயாக. இத முதல் வரி நம்ம படிச்சிட்டோம்.
இப்போ சாத்விக சுகம் முதல்ல என்ன சொல்லுவாரு, சாத்விகம் பத்தி சொல்ல போறாரு. இப்ப அந்த சாத்விக சுகம் என்னன்றது 36வது 2வது வரி 37 சேர்ந்து படிச்சிருக்கோம். அபியாசாத்ரமதே யத்ர அபியாசாத்ரமதே யத்ர அபியாசாத்ரமதே யத்ர அபியாசாத்ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி துக்காந்தம் ச நிகச்சதி துக்காந்தம் ச நிகச்சதி துக்காந்தம் ச நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ யத்ததக்ரே விஷமிவ யத்ததக்ரே விஷமிவ யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் பரிணாமே மிருதோபமம் பரிணாமே மிருதோபமம் பரிணாமே மிருதோபமம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் பிரசாதஜம். சேர்ந்து படிப்போம். அபியாசாத்ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். அபியாசாத் ரமதே யத்ர யத்ர அபியாசாத் ரமதே துக்காந்தம் ச நிகச்சதி நிகச்சதி. ஒவ்வொரு வார்த்தையும் அருமையான ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரி, எங்க எத்திர எங்கு அபியாசாத் பயிற்சியினால் ரமத்தை இன்பம் கிடைக்கிறதோ சுகம் கிடைக்கிறதோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன விஷயம்னா, எது சாத்விக சுகம் அப்படி பார்த்தா, சாத்விக சுகம்ன்றது உடனடியாக கிடைக்காது. அதான் அர்த்தம். இங்க அபியாசத்தினா அர்த்தம்னா நம்ம சிறிது காலம் கழித்து கிடைப்பது. அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய முயற்சி போடணும்னு அர்த்தம். அந்த முயற்சி போடுவது அபியாசம். இங்க அபியாசம்ன்றது நம்ம முயற்சின்னு அர்த்தம். எஃபர்ட், கடினமான எஃபர்ட். அதிக முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடியது என்னது? சாத்விக சுகம். சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அதிக முயற்சி போட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், அப்படியே நிலத்துல வேர்வை சிந்தி உழைச்சேன் காலையில இருந்து சாயந்தரம். இப்ப சாயந்தரம் என்ன பண்ணேன் நானு? சாயந்தரம் கவர்மெண்ட் கடைக்கு போனோம். உடனே சுகமா? சாத்விக சுகமா அது? ஏன்னா கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தானே கிடைச்சது. அது சாத்விக சுகம் சொல்லாமா? அதனாலதான் இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணி கூடாதுன்னா உடனடியாக பகவான் சொல்ல பாருங்க. துக்காந்தம் ச நிகச்சதி துக்காந்தம் ச நிகச்சதி. கண்டிப்பாக அது என்ன பண்ணும்? அந்த சுகம் துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். முதல் விஷயம் கடினமான முயற்சிக்கு பிறகு கிடைப்பது. அப்படி எத்தனையோ கூட கடினமா முயற்சி செஞ்சு நான் சுகம் அனுபவிக்கிறேன்னு சொன்னா அப்படி கிடையாது. அந்த சுகம் துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாது இல்லையா? மத்ததெல்லாம் பண்ணிட்டு அதை துக்கத்தை முடிவு கொண்டு சொல்ல முடியாது. அது அதிகரிக்கும் துக்கத்தை. அப்போ இங்க நம்ம அபியாசம்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அபியாசம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது முயற்சி, பயிற்சின்னு சொல்றோம்ல. என்னது? நீண்ட நெடுங்காலம் இடைவிடாது அர்ப்பணிப்புடன் நாம ஒன்றில் நிலை பெறுவது. இதுக்கு பேர் தான் அபியாசம். அபியாசம் என்ன? நீண்ட நெடுங்காலம் இடைவிடாது அர்ப்பணிப்புடன், வேற வழியே இல்லாம நடத்த கிடையாது. அர்ப்பணிப்புடன் ஒன்றில் நிலை பெறுவது. அது எந்த விஷயமா இருக்கட்டும் பாருங்க. இது ஜென்ரலான நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அபியாசம் சொல்றோம், பயிற்சி சொல்றோம், முயற்சி சொல்றோம். ஆனா என்னன்னா, நான் எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டேன்ப்பா, என்னால பண்ண முடியல. அது அவங்க சொல்றது சும்மா.
அப்போ அவங்க அபியாசம் முயற்சின்றத வந்து அறகுறையா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உண்மையாகவே அந்த முயற்சி அந்த பயிற்சின்றது என்ன எப்படி இருந்திருக்கணும், நீண்ட நெடுங்காலம் இருந்திருக்கணும். நான் 10 வருஷமா பயிற்சி பண்றேன். எப்போ மாசம் மாசம் 2 நாள் நான் இதுக்கு ஒதுக்கிடுவேன். ஆனா 10 வருஷமா கிடையாது, இடைவிடாது. நீண்ட காலம் 10 வருஷமா செய்யறேன், ஆனா மாசம் 2 நாள் அப்படி கிடையாது. நெடுங்காலம் இடைவிடாமல் இருக்கணும். ஒரு நாள் கூட இத விடக்கூடாது. அதுக்கு பேர் தான் பயிற்சி. நம்ம வந்து என்ன அர்த்தம், நம்ம விட்டு விட்டு செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா அதை போய் நான் முயற்சி பண்ணிட்டேன், அபியாசம் பண்ணிட்டேன், என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த பேர் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அபியாசம்னா என்ன, இப்படி பண்ணா அது அபியாசம் சொல்லு. இந்த மாதிரி பண்ணாமையே எனக்கு சக்சஸ் கிடைக்கல, எனக்கு வெற்றி அடையல அப்படி சொல்லாது. அபியாசத்து மேல பழி போடாதீங்கன்றார். ஏன்னா அந்த பயிற்சியும் அந்த முயற்சியும் கண்டிப்பாக பலனை கொடுத்துரும் இந்த மாதிரி பண்ணும்போது. அது என்னது, அது ஆக்சுவலா நீண்ட நெடுங்காலம், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், விடாம, இடைவிடாமல், கேப்பே இல்லாம விடாம இருக்கணும். அது மட்டும் இல்ல, அர்ப்பணிப்புடன், அர்ப்பணிப்பு, அதுக்கே நம்மளை டெடிகேட் பண்ணணும், அர்ப்பணிச்சிடணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். எதுல, இந்த மாசம் ஒண்ணுத்துல அர்ப்பணிப்பேன், அடுத்த மாசம் ஒண்ணுத்துல அர்ப்பணிப்பேன், இன்னொரு அடுத்த வருஷம் வேற ஒண்ணுத்துல பண்ணுவேன் நானு. அப்படி இல்ல, ஒரு விஷயத்துல ஒன்றில் இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றில் நிலை பெறுவது, அதுலயே நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அதுலயே அதோட ஒன்றி போயிடுவோம் நம்ம. இப்படி பண்றதுக்கு பேர் தான் அபியாசம். அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி நம்ம பண்ற அந்த விஷயம், அதுல இருந்து கிடைக்கக்கூடியது சாத்விக சுகம். அப்போ வந்து இடவிடாம ஒருத்தன் 10 வருஷமா 20 வருஷமாப்பா ஒரு நாள் விடாம நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி அதுல ஒன்றி போயிட்டேன், அது சாத்விக சுகமா? அது கிடையாது. அது என்னது, அப்படி கிடையாது. அதனாலதான் சொன்னாங்க, அது என்ன கொடுக்கணும், துக்காந்தம், துக்கத்தை நிகச்சதி, முடிவடைய செய்யணும். கண்டிப்பாக துக்கத்தை அது அழிவிடும், முடிவு கொண்டு வந்துடும். நிகச்சதி, நீனானது முழுவதுமாக ஒரு அர்த்தம், நீனா அப்புறம் கண்டிப்பாக அர்த்தம். நீனா நிச்சயேன நித்தராம், நிச்சயேன கண்டிப்பாக, நித்தராம் முழுவதுமாக அது அழித்து விடும். அதுக்கு பேர் தான் சாத்விக சுகம். இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே, சாத்விக சுகமா என்னது, அதை சொல்லுங்க. அப்போ எது அப்படின்னா, தத்து அக்ரே விஷமிவ, எது முதலில், அக்ரே முதல்ல, அதாவது அதுல ஈடுபடும் போது, அந்த விஷயத்துல ஈடுபடும் போது முதல்ல எப்படி இருக்கும், விஷம் இவ, விஷம் போல இருக்கும் அதுல ஈடுபடும் போது. விஷம்னா என்ன, விஷம்னா அது நம்மள அழிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. விஷம் போன்று, போலன்னு தான் சொன்னாங்க. விஷம் போல அர்த்தம்னா கசப்பு, கஷ்டம், நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஐயோ விட்டுறலாம், நமக்கு இது வேண்டாம், ஏன் தான் இதை பண்றோமோ தெரியல, இப்படி நமக்கு தோணும். விஷம்ன்றது அந்த மனதினுடைய எதிர்ப்பு காட்டுறது. அந்த விஷயத்துக்கு நம்ம அப்படியே சந்தோஷமா குடிப்போம். யாராவது விஷம் கொடுத்தா எப்படி எதிர்ப்பு காட்டுவோம், எதிர்ப்பு காட்டு, அது அந்த விஷயம் எவ்வளவு கசப்பு, நமக்கு கசப்புணர்வை கொடுக்கும். அது போல இந்த செயல்ல ஈடுபடும் போது, எதுல ஈடுபடும் போது, சாத்விக சுகம், சாத்விக சுகத்துல முதல்ல ஈடுபடும் போது விஷம் மாதிரி, ஐயோ இது நம்மளால முடியவே முடியாது, ஏண்டா மாட்டணும்னு இருக்கு, எப்போ விட்டுடலாமா நம்ம, இப்படி எல்லாம் தோண வைக்கும் விஷம் இவ. ஆனா பரிணாமின்னு சொல்லும் போது என்ன, அதனுடைய எண்ட் ரிசல்ட், அதனுடைய பலன் வரும்பொழுது எப்படி இருக்கும், அமிர்த உபமம், அமிர்தம் போல இருக்கும், அவ்வளவு சுகமா இருக்கும். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது அப்படி. ஆனா அந்த செயல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எப்படி இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் நமக்கு உடனடியாக சுகம் கிடைக்காது, கஷ்டம். இது வந்து சாதாரணமா சொல்றதா இருந்தா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது இப்போ இதுக்கான மெயின் அர்த்தம் இது இல்லை. ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாதாரண பாத்தீங்கன்னா, நமக்கு பூஜை பண்ண எப்படி இருக்கு, தினமும் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுவோம், கஷ்டம்தான். ஜபம், பூஜை கூட நாங்க பண்ணிடுவோம், ஜபம் பண்ணா எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும், நமக்கு பிட்டரா இருக்கும்ல, கஷ்டமா இருக்கு. 10 நிமிஷம் பண்ணணும், அரை மணி நேரம் பண்ணணும், 1 மாலை 2 மாலை,
அது கூட என்னமோ தலையெழுத்து ஏதோ பண்ணிடலாம், கஷ்டப்பட்டு பண்ணிடும். தியானம் அப்படின்னா அப்படின்னு கூடல நம்ம எப்படி பாருங்க, ஆரம்பத்துல அது பண்ணவே முடியாது, வெறுப்பா இருக்கும். ஐயோ தியானம் பண்ணுமா நமக்கு அப்படின்னு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி முதல் வரியில சொன்னாரு, அபியாசாத் ரமத்தே, நீ எஃபர்ட் போடாம சுலபமாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அந்த எஃபர்ட் போடுற பீரியட கடந்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பலன் வரும்போது இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த மேலான சுகமா இருக்கும். அதுதான் சாத்விக சுகம். அது என்ன பண்ணணும், அது துக்கத்தை முடிவு கொண்டு வரணும். அது நம்ம வாழ்க்கையில அதுக்கப்புறம் துக்கம் இருக்கக்கூடாது. அதாவது துக்கம் இருக்கக்கூடாதுன்னா எல்லா கஷ்டமும் தீந்துரும். நம்ம சொல்லுவோம் இதுக்கு இந்த பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ண கஷ்டம் எல்லாம் தீந்துரும், அந்த துக்கம் இல்ல. நமக்கு துக்கம் எல்லாம் வந்தாலும் அதை நாம துக்கமாக பொருட்படுத்த மாட்டோம். அதெல்லாம் துக்கமாவே பொருட்படுத்த மாட்டோம், நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அப்படி அர்த்தம் அதுக்கு. சரி, எத்தது அக்ரே விஷம் இவ, அந்த செயல்ல தொடங்கும் பொழுது, அதில் ஈடுபடும் பொழுது நமக்கு மிக கடினமாக அதை நம்ம உணர்வோம். நமக்கு அதை செய்யறதுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா அபியாசாத், அத நம்ம முயற்சி செஞ்சு அந்த பயிற்சியில ஈடுபட்டுட்டோம்னா என்னது, நெடுங்காலம் இடைவிடாமல் அர்ப்பணிப்புணர்வுடன் இந்த டைம்ல இது நான் செஞ்சே தீருவேன், விடாம நான் செய்வேன். 6 மாசமா செய்யறேன், ஒரு பிரயோஜனம் இல்ல, வேஸ்ட், தண்டம். இப்படி வெளியில இருந்து யாராவது சொல்றான், நமக்குள்ள இருந்து யாராவது சொல்லுவாங்க, நம்ம மனசே சொல்லும், கேட்க கூடாது. 1 வருஷம் ஆகட்டும் பரவாயில்ல, 2 வருஷம் ஆகட்டும் பரவாயில்ல, ஒரே ஒரு டிகிரி வாங்குறதுக்கு என்ன 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்றோம் நம்மள. ஒரே ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. அப்போ அந்த டிகிரிலையும் 10ஓட 11 1000த்துல 1 அவ்வளவுதான். நம்மளும் ஒரு டிகிரி வாங்கணும், நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்டா வாங்கணும் இல்லையே, இல்ல ஆல் இண்டியா ரேங்க் வாங்கணும், ஒண்ணுமே கிடையாது. அதுக்கே 20 வருஷம் 20 வருஷம் போடாம தொடர்ந்து விடாம இடைவிடாம அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். நாங்க அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி ஃபைன் கட்டணும். நாங்க எங்கேயும் வரமாட்டோம், சத்சங் பாலவே கிளாஸ் அனுப்ப முடியாது, குழந்தைங்க கிளாஸ் இருக்கு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அனுப்பிச்சோம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம், இல்ல இவக்கு இருந்தவெல்லாம் கிடையாது. இப்படி அனுப்பிச்சோம். என்னது இது, ஒரு 80% 70% இதெல்லாம் வேல்யூவே கிடையாது. அதுக்கே 20 வருஷம். ஆனா ஒரு 4 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சும்மா மெடிடேஷன் பத்தி 4 புக்கை படிச்சுட்டு நான் ஆன்மீகத்துல இருக்கோம், என் மைண்ட் இப்படி பண்ணுது, என் மைண்ட் அப்படி பண்ணுது, இது என்னது, இது ஈஸியா பாருங்க. அதனாலதான் சொல்றாரு அபியாசாத் ரமத்தே, இது நீண்ட நெடுங்காலம் இடைவிடாம பண்ண வேண்டியது. சும்மா பாட்டு அப்பப்ப நம்ம முடிச்ச நினைச்ச நேரத்துல படிச்சுக்கலாம்ப்பா, நினைச்ச நேரத்துல செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை. இப்படி ஒண்ணு இருக்குது. தத் சுகம் சாத்விகம், அது சாத்விகம். ஆனா அந்த பலன் வரும்போது எப்படி இருக்கும், பலன் வரும்போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சரி, இன்னமும் சொல்ல மாட்டோமே, என்னது பகவான் என்ன சொல்ல பாருங்க, ஆத்ம புத்தி பிரசாதஜம், ஆத்ம புத்தி பிரசாதம். ஓகே, பிரசாத ஜம்னா பிறப்பது. எதுல இருந்து பிறப்பது, புத்தி பிரசாதம். என்ன புத்தி, ஆத்ம புத்தி. ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்ற புத்தியிலிருந்து பிறக்கின்ற சுகம் இருக்கே, அது சாத்விக சுகம். அது என்ன பண்ணும், அது துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். சாத்விக சுகம்ன்றது எவ்வளவு ஹையஸ்டா ரேஞ்சில பேசுறாரு பாருங்க, எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்து பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சுப்போம், நான் சாத்விகமான செயல்ல ஈடுபட்டா அதுல இருந்து கிடைக்கிற சுகம் சாத்விக சுகம். நாங்க இட்லி தான் சாப்பிடுவோம், மசாலா எல்லாம் சாப்பிட மாட்டோம். இட்லி சாப்பிடும் போது அது நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கும். அப்படி இல்லை, அது வேக வச்சது தானே, மசாலா எல்லாம் போடாம. அந்த மாதிரி நம்ம லோ லெவல்ல நம்ம சரியாயிடும். இதெல்லாம் சாத்விக சுகம். ஆனா பகவான் எதை சொல்றாரு, பகவான் ஆத்ம புத்தி பிரசாத ஜம் அப்படி சொல்லும் போது என்ன, அதுக்கு அர்த்தம் பார்த்தோம், ஜம்னா பிறத்தல், அதுவே பிரசாதம். அதுல இருந்து தோன்றுகின்ற, எதுல இருந்து தோன்றுகின்ற புத்தி. புத்தி என்ன புத்தி, அது ஆத்ம புத்தி. ஆத்மாவில் நிலை பெற்றுவிட்ட புத்தியிலிருந்து பிறக்கின்ற தத் சுகம். தத் சுகம் சாத்விகம். ஆத்ம புத்தி பிரசாத ஜம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இங்க எதை சொல்றாருன்னா ஆத்ம புத்தி பிரசாத ஜம் சொல்வது என்ன விஷயத்த சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா,
நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்துல கிடைக்கின்ற சுகம். அங்க என்ன இருக்கு? நிதித்தியாசனத்துல என்ன இருக்கு? அகம் பிரம்மாஸ்மி விருத்தி. அது மட்டும்தான். அப்போ எது இல்லைங்க? உலக விஷய சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? தமஸ் ரஜஸ் முழுவதுமாக நீங்கி விட்டதுன்னு அர்த்தம். தமஸ் ரஜஸ் எதுவுமே இல்ல, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் பிரம்மனை குறித்து விருத்தி. பிரம்மம்ன்றது என்னது? இந்த தமோ ரஜஸ் சாத்விகம் இதெல்லாத்துக்கும் கடந்தது இல்லையா? அத குறித்த விருத்தி. இது விருத்தின்றதுனால அது சாத்விகமாக இருக்கு, அவ்வளவுதானே தவிர பிரம்ம சாத்விகம் கிடையாது. இது பிரம்ம அனுபவம் கிடையாது. அந்த பிரம்மாகார விருத்தி, அந்த நிதித்தியாசனத்துல அவர் செய்கின்ற அந்த பிரம்மாகார விருத்தி பயிற்சி நிதித்தியாசனத்துல அது மட்டுமே இருக்கு இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பிரம்மாகார விருத்தி அங்க கிடைக்கிற சுகம். மற்ற சுகங்களும் சாத்விக சுகங்கள் எத்தனையோ இருக்கு. சாத்விக சுகங்கள் ரொம்ப எல்லாத்துலயுமே இருக்கு. தமஸ் ராஜசத்தை விட சாத்விகம்ன்றது நல்லது சொல்லுவோம்ல. நம்ம சங்கீதத்துல இருந்து நம்ம போடுற உடையில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்துமே இருக்கு. ஆனா பகவான் இங்க சொல்றது என்னது? அதனுடைய அந்த சாத்விக சுகத்தினுடைய ஸ்டாண்டர்ட் அது நம்மளை உயர்த்துறார். நீ இந்த லெவலுக்கு நீ யோசிக்கணும்ன்றார். சும்மா சாதாரண நிலையிலேயே நீ அப்படியே திருப்தி அடைஞ்சிடாத. சாத்விக சுகம்ன்றது இதுதான் அப்படின்றதுக்காக தான் ஆத்ம புத்தி பிரசாதஜம் சுகம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம். அப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம? சாத்விக சுகம்ன்றது அப்படி சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன ஞாபகம் வந்துடணும்? அது உடனடியாக கிடைக்காது. உடனடியாக இம்மீடியட் கிடையவே கிடையாது. ரெண்டாவது விஷயம், அப்ப எப்ப கிடைக்கும்? கடினமான முயற்சி பயிற்சி. கடினமான முயற்சி பயிற்சிக்கு என்ன வார்த்தை சொல்றாரு பகவான்? அபியாசே, அபியாசாத். அதுல இருந்து ரமத்தே, அதுல இருந்து நீ ஒண்ணு ரமிப்ப பார் ஒரு விஷயத்த, அதுதான்ப்பா அப்படின்றார். அப்படி ரமிக்கும் போது என்ன இருக்கும்? அங்க துக்கம்ன்றதே இருக்காது. துக்கம் முழுவதுமாக நீங்கி போயிருக்கும். அந்த அபியாசம் என்னது? நீண்ட நெடுங்காலம் இடைவிடாமல் அர்ப்பணிப்புணர்வுடன். அந்த நிதித்தியாசனம்ன்றது அவ்வளவு சுலபமா? கர்மயோகம், காமிய கர்மம் இருக்கு. காமிய கர்ம நிலையில இருந்து வெளியே வர்றது, கர்மயோகத்தை பயிற்சி செஞ்சு கர்மயோகத்தில இருந்து சாதன சதுஷ்டயத்தை பெற்று சாதன சதுஷ்டயத்துல இருந்து குருவை அடைஞ்சு சிரவண மரணம் செஞ்சு அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் அங்க கிடைக்கிறதுனா அபியாசாத். உடனடி கிடையாது. எத்தனை ஜென்மம் பாருங்க. இல்ல இந்த ஜென்மமே நமக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பு சிரவண மரணம்லாம். அப்போ இங்க இருந்தே தொடங்குது. அப்ப அங்க போய் அது எவ்வளவு காலம் ஆகும்? அதுக்கு அவசரப்படலாமா? அதனால சொல்றாரு, இதுலயே ஈடுபடும் பொழுது, இந்த நிலையிலேயே இருக்கும் பொழுது ஒன்றி நிலை பெறுவது அங்கிருந்து கிடைக்கக்கூடியது ஆத்ம புத்தி பிரசாதஜம். சரி, ஆனா அது ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? காமிய கர்மத்தை விடணுமா? கர்மயோகமா? விஷமிவ பூஜையா, ஜபமா, சத்சங்கமா? அதெல்லாம் இப்ப வேண்டாம். 60 வயசுக்கு மேல பாத்துக்கலாம் அப்படிதான் சொல்லுவோம். 60 வயசுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. அதான் சொல்றாங்க, எத்தது அக்ரே விஷமிவ. பிடிக்கவே பிடிக்காது நமக்கு. உடனடியாக நமக்கு ஆன்மீக டூர் கூட்டிட்டு போங்க எங்களை, அதுக்கு நாங்க வரோம். ஏன் நாங்களாம் ஆன்மீகவாதிகள், டூர் போறோம் நம்ம அப்படிதானே? அது நம்ம செஞ்சிடலாம். ஆனா மெடிடேஷன் பண்ணும், பூஜை பண்ணும், தியானம் பண்ணும் முடியாது. விஷமிவ. ஆனா அந்த நம்மளுடைய மைண்ட் பியூரிபிகேஷன், மன தூய்மைக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் போது அது ஆரம்பத்துல கடினமானதாக இருக்கும். நமக்கு இது வேண்டாம், இப்போ எனக்கு கடமைகள் இருக்கின்றது அப்படின்னு அப்பதான் கடமைகள்லாம் வரும். கடமை இருக்கும் போது அது செய்யறது இல்லை, கோட்டை ஓட்டுறது. ஒரு உயர்ந்த விஷயத்துல ஈடுபடும் போது எங்களுக்கு கடமைகள்லாம் இருக்கிறது அப்படின்னு ஒண்ணுமல்ல. அதுதான் இங்க சொல்றார், விஷம் இவன்றார். இருக்கிறது ஹையஸ்ட் கடமை இதுதான் மனித பிறவியில. ஹையஸ்ட் கடமை போக போக மற்ற கடமைகள் என்ன ஆயிடும்? நம்மள இருந்து விடுபட்டு போயிடும். நம்ம இப்போ மேனேஜருக்கு என்ன கடமை ஒரு கம்பெனில? அவர் தினமும் இப்ப பாருங்க, மறுபடியும் கம்பேர் பண்ணோன்னு இது தாழ்ந்தது உயர்ந்ததுன்றதுக்காக கிடையாது, கடமைகள் மாறுபடுதுன்றதுக்காக சொல்லுவோம். மேனேஜர் தினமும் அந்த கம்பெனி வீட்டுக்கு பெருக்கி துடைக்கணும்னு இருக்கா? இல்ல. அவர் காலையில 6 மணிக்கே திறந்து வைக்கணும்க்கா? இல்ல. அப்ப பாருங்க, அவருக்கு பல கடமைகள் இல்ல அந்த கம்பெனில. ஏன்னா அதெல்லாம் மத்தவங்களுக்கு போயிடுச்சு, மத்தவங்க பண்றாங்க. மேனேஜர்ன்ற பொசிஷன் வந்தா அந்த மாதிரி இங்க
நம்ம இது நமக்கு முக்கியமான கடமையாகும் போது மற்ற கடமைகள் எல்லாம் விட்டு போகும். ஆனா மற்ற கடமைகள்லயே நம்மளோட போக்கஸ் இருக்கும்போது நம்ம அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அதாவது இங்க இப்படி ஒண்ணு இருக்கு, நம்ம அதுக்கு முயற்சியே பண்ணாம இந்த முயற்சி விஷம் இவ, அதுக்காக நம்ம என்ன சொல்லிடுவோம், இந்த முயற்சி போடுறதுக்கு உள்ள சோம்பேறித்தனத்தினாலையும் அது முடியாதது, அவ்வளவு கடினமானது தான். அதைதான் பகவானே சொல்றாரு, அபியாசம்னு சொல்றாரு. ஆனா அதை மேற்கொண்டுதான் ஆகணும். அதை மேற்கொண்டு விட்டா, அதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோம்னு சொன்னா எங்க கொண்டு போய் விடும், நமக்கு சாத்விக சுகம், நிதித்தியாசனத்துல கிடைக்கிற அகம் பிரம்மாஸ்மி சுகம், அது நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு சாத்விக சுகம்னு நீங்க சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது ராஜசிக சுகம் என்ன? அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம், பார்க்கலாம். விஷயேந்திரிய சம்யோகாத், விஷயேந்திரிய சம்யோகாத், விஷயேந்திரிய சம்யோகாத், விஷயேந்திரிய சம்யோகாத், யத்ததக்ரே மிருதோபமம், யத்ததக்ரே மிருதோபமம், யத்ததக்ரே மிருதோபமம், யத்ததக்ரே மிருதோபமம், பரிணாமே விஷமிவ, பரிணாமே விஷமிவ, பரிணாமே விஷமிவ, பரிணாமே விஷமிவ, தத் சுகம் ராஜ சம்ஸ்மிருதம், தத் சுகம் ராஜ சம்ஸ்மிருதம், தத் சுகம் ராஜ சம்ஸ்மிருதம். தத் சுகம் ராஜ சம்ஸ்மிருதம். சேர்ந்து விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜ சம்ஸ்மிருதம். ஓகே, இங்க சாத்விக சுகம் என்னது? சாத்விக சுகம் அக்ரே, அக்ரே விஷமிவ, பரிணாமே அமிர்தம். அதுக்கு நேர் எதிர் வந்து ராஜசிகம். ராஜசிகம் என்ன? அக்ரே, அக்ரே அமிர்த உப்பமம். அக்ரேனா முதலில், முதலில் அமிர்தம் போல இருக்கும். அமிர்தம் போல நமக்கு ஸ்வீட், ரொம்ப மனதுக்கு இனிமையா இருக்கும். உடனடியா நம்ம செஞ்சிருவோம், அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு உடனடியாக அந்த சுகம் கிடைச்சிடும். எப்படி அது? எது உடனடியாக கிடைக்கின்ற சுகம்? இங்க அபியாசம் எல்லாம் வேண்டாம், நீங்க நீண்ட நெடுங்காலம் கடினமாக அர்ப்பணிப்புற அதெல்லாம் வேண்டாம். உடனே சுகம், இம்மீடியட் சுகம். என்னது? விஷய இந்திரிய சம்யோகம். விஷயமும் இந்திரியங்களும் தொடர்பு கொண்டால் போதும், அவ்வளவுதான். இந்த ஊருக்கு வந்துட்டோம், நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டு அல்வா சாப்பிடலன்னா எப்படி? உடனடியாக அதுக்கு நம்ம வந்து எஃபர்ட்டே போட வேண்டாம், ரொம்ப கடினமாலாம் வேண்டாம், அப்படியே போய் வாங்குறோம், வாயில போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். உடனடியான அமிர்தம் உடனடியாக இருக்கும். சரி, அல்வா வாங்கினா அந்த ஊர் கரெக்ட், அது சாப்பிட்டது கரெக்ட் தான். ஆனா அரை கிலோ ஒருத்தனை சாப்பிடுறது வாங்கிட்டு என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? பரிணாமே விஷமிவ. அது கடைசியில் என்ன பண்ணுது? விஷமாக, இறுதியில் விஷமாக மாறிவிடுகிறது. முதலில் அமிர்தம் போன்று இனிமையாக, மனதுக்கு இனிமையாக தோன்றி நம்ம அதுல ஈடுபடுவோம். ஆனா அது ஈடுபடும் பொழுது நம்மளையும் மறந்து அதுலயே மூழ்கி போய் கடைசியில் என்ன ஆயிடுது? அது விஷம் இவ. விஷம் இவன் அர்த்தம், விஷம் எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துமோ இது நம்மள, விஷம் வந்து நம்மளை அழித்து விடும். அது போல இது நம்மள அழிவுக்கு காரணமாகிவிடும், நம்மளுடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். கிராஸான உதாரணம் இல்லையா? நம்ம அந்த அல்வா பார்த்தோம் பாருங்க. சரி, இதுநடி நாக்குக்கு வந்து அல்வா போட்ட உடனே, அதுவும் திருநெல்வேலி அல்வா கேட்க வேண்டாம், பெஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட், வேர்ல்டு பெஸ்ட் அல்வா. இது கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு போட்ட உடனே அப்படி இருக்கும். அப்போ விஷயேந்திரியன்றதுனால நம்ம அதை சொல்றோம். ஒரு இந்திரியம், அதனுடைய விஷயங்கள், இது வந்து உடனடியாக கிடைக்கின்ற சுகம் இது. ஆனா அது பண்ண 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 அதுல ஈடுபட என்னாகுதான்? பரிணாமே அப்படியே விஷமாக மாறிவிடுகிறது, நம்மள அது அழித்து விடுகிறது. எப்படி அழிக்கும் நமக்கே தெரியும்ல. சாட்டர்டே ஆனா சாட்டர்டே சண்டே பார்ட்டி, நல்லா இருந்தது, விருந்து நல்லா இருந்தது, சாப்பிடும் போது அவ்வளவு சுவையா இருந்தது, அவ்வளவு நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. வயிறு முட்டை இல்ல, தொண்டை முட்டை சாப்பிட்டியாச்சு. இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு நைட் 2 மணிக்கு போய் படுத்தா என்ன ஆகுது? காலையில 4 மணிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு.
ஹார்ட் அட்டாக் வந்து போனா கூட பரவாயில்ல, ஹார்ட் அட்டாக் வந்து கொடுமை அனுபவிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அவரை. ஏன்னா அவ்வளவு சாப்பிடுறது, அவ்வளவு சாப்பிட்டு ராத்திரி ராத்திரி வந்து அவ்வளவு சாப்பிடுறதா. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தா அப்படிதான் ஃபுல்லா இருக்கும் ராத்திரி டின்னர், அப்படிதானே ஹோட்டலுக்கு போறது. அது தெரியும் நமக்கு, தெரிஞ்சு என்ன இது வந்து நம்மளுடைய சமூக பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கு நமக்கு. அதான் நம்மளுடைய மாடர்ன், நம்மளாம் மாடர்ன் டேஸ்ல இருக்கோம், அப்படி பண்ணுவோம் நம்ம. அப்படி போய் என்ன ஆகுது கடைசியில, அது விஷமா மாறுது. இது நமக்கு தெரியுது இல்ல, இதுவே நமக்கு தெரியுது, உடலை பாதிக்குது, இது தெளிவா தெரியுது. விஷயங்களும் இந்திரியங்களும் தொடர்பு கொண்டு அது சுகம் இமீடியட். இந்த தியானம் பூஜை ஜப இது மாதிரி இல்ல, இந்த மாதிரி கிடையாது. அதுல இருந்து சுகம் வரணும்னா பயங்கர கஷ்டம். அது செய்யும் போது நமக்கு பிடிக்காம தான் செய்வோம். யாராவது ஜபம், ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு, நான் நீல இருந்து 1/2 மணி நேரம் ஜபம் பண்ண, நாளை 1 hour ஜபம் பண்ண போறேன், யாராவது சொல்லுவோம். 1/2 மணி நேரம் நமக்கு தேவையா, பகவான் 1 நிமிஷம் மனசார நினைச்சா போறாதா, ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணலாம், அப்படி குறைச்சிட்டே வருவோம். ஆனா என்ன சொல்றாரு, அப்படி பண்ணக்கூடாது. அதை நம்ம கடினமாக இருந்தாலும் அத திருப்தி, அதுக்குதான் திருப்திக்கு அப்புறம் வருது. திருப்தியுடன் என்ன பண்ணும், திருப்தியுடன் நம்ம அதை விடாம அபியாசம் அபியாசம் பண்ணும்போது சாத்விக சுகம் நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு நேர் எதிராக உடனடியாக எந்த எஃபர்ட்லெஸ், அவர் தோப்பம்னா அர்த்தம் எஃபர்ட்லெஸ், நீ ஒன்னும் கஷ்டமே பட வேணாம்ப்பா, இதை எடுத்து அப்படி வாயில போட்டுன்னா உங்களுக்கு சுகம், அவ்வளவுதான். இந்த இந்த கிரீமை வாங்கி இப்படி பூசிக்கிட்டா அது ஒரு சுகம் இல்ல. இந்த பஞ்சேந்திரியம் ஒண்ணு இது பண்ணா நல்லா இருக்கு, இப்படி ஒண்ணு. ஆனா அப்படி பண்ண 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 அது என்னவா மாறிடுது, விஷம். விஷம் எப்படி ஒரு மனிதன் அடிச்சிருமோ அந்த மாதிரி. சரி எப்படிப்பா அடிக்கும்னு கேட்டா சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க பெரியவங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய பலம், என்னது நம்மளுடைய பலம், ஆரோக்கியம், நம்ம பலமா இருக்கோம்ல, ஸ்ட்ரென்த், பலம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீரியம், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய வீரியம், அந்த பலமும் நம்மளை விட்டு போயிடும். 3வது ரூபம், பலம் வீரியம் ரூபம். ரூபம்னா ஸ்தூலமா நம்ம பார்க்கிற ரூபம், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். உடல் அளவுலையும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் பிரக்ஞா, ஏற்கனவே கேட்க வேண்டாம், பிரக்ஞா நம்மளுடைய அறிவு, இன்டெலிஜென்ஸ், அறிவு இருக்குல்ல, சூப்பரா ஆயிடுமா, அதுக்கப்புறம் அப்படி ஆகுமா, அதுவும் பாதிக்கப்படும், அதுவும் வலுவிழந்து விடும். மேதா, மேதான என்ன, ஒரு விஷயத்த நாம சரியான விதத்தில் கிரகித்து கொண்டு அதை மறக்காமல் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வது, 2த்துக்கும் சேர்த்து மேதான் பேர். இந்த மேதா சக்தி, ஒரு விஷயத்த நாம சரியான வகையில புரிஞ்சுக்கணும் முறையில, அந்த புரிந்து கொண்ட விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவையான அப்போ அதை நமக்கு பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு சேர்ந்தது மேதான் அர்த்தம். பணம் இருக்கு, பேங்க்ல இருக்கு, இப்ப வாசல்ல வந்து எனக்கு வரதவங்களுக்கு கொடுக்க முடியல, அப்படி இருக்க கூடாது. மேதான முறையான வழியில நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், அது நமக்கு நினைவுல இருக்கணும், தக்க சமயத்துல அது நமக்கு உதவணும் இல்லையா. இதுவும் பாதிக்கப்படும், இதுவும் போயிடும், இதுவும் போயிடுச்சு, இது போனதெல்லாம் நமக்கு கவலையே இருக்காது பாருங்க. மேதா தானே, போனா போயிட்டு போட்டோம். பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், உன்னோட உடல் அமைப்பு எல்லாமே மாறிடுமே, நாங்க மேக்கப் எல்லாம் போட்டுக்குவோம், எவ்வளவு நேரம் பரவாயில்ல, அதை சரி பண்ணிக்கலாம் அதுவும். அதுக்கப்புறம் வீரியம் போயிடுமே, அப்புறம் பலம் போயிடுமே, இதுக்கெல்லாம் கூட நமக்கு கிராஸா நம்ம விட்டுடுவோம், தெரியாது நமக்கு. ஆனா உடனடியா நமக்கு ஒண்ணு லாஸ் ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. அது என்னது, அதுவும் சொல்றாரு, தனம் பணம் வெல்த், அதுவும் போயிடும். யார சொல்றாங்க இங்க, விஷய இந்திரிய சுகத்தில் அடிமையானவர்களை சொல்றாங்க. அந்த விஷய இந்திரிய சுகத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுவேதான் குறிக்கோள் நோக்கம்னு வாழ்க்கையில நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா என்ன ஆயிடும், அவங்க வாழ்க்கையெல்லாம், அவங்க வாழ்க்கையில பலம் இழந்து விடுவார்கள், வீரியம் இழந்து விடுவார்கள், அவங்க உடல் அமைப்பும் உடல் சீர்கேடும், அறிவும் மழுங்கிவிடும், மேதா நினைவாற்றலும் போய்விடும், புரிகின்ற ஆற்றலும், ஒரு விஷயத்த புரிந்து கொள்றதும் கடினமாயிடும், அதை தக்க வச்சுக்கிறதும் கடினமாயிடும், அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க, தனமும் செல்வத்தையும் இழந்து விடுவாரு. இவ்வளவு விஷம் என்னது, விஷயேந்திரிய சம்யோகா, என்னது பாது அக்ரே, முதல்ல எப்படி இருக்கும், அது அமிர்தம் போல இருக்கும். நம்ம சொல்றோம்ல, எல்லா
இருக்கிறது கொஞ்சம் மோசமானதா சொல்றது என்ன சொல்றத நம்ம பாக்குறோம்ல. எத்தனையோ இந்த மதுபானம்ன்றது அதுவும் என்னது விஷய இந்திரியம் தான். ஒரு நம்ம அல்வா சொல்றோம், அந்த மாதிரி மதுபானம் சொல்றோம். அந்த மாதிரி எல்லா இந்திரியங்களுமே அதுலயே போய் சிக்கிட்டு வெளியே வர முடியல பாருங்க. இப்ப நம்ம சொன்ன இது எல்லாமே போச்சு அவங்க லைஃப்ல. எல்லாத்தையுமே இழந்து கொண்டிருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு புரியல, அது அவங்களுக்கு தெரியல. தெரியலன்னு சொல்றதா புரியலன்னு சொல்றதா, புரிஞ்சும் தெரிஞ்சும் விஷயேந்திரிய அதுதான் முக்கியத்துவம்னு கொடுக்குறாங்களா, அதுதான் குறிக்கோள்னு கொடுக்குறாங்களா? ஏன்னா அது உடனடியாக சுகத்தை கொடுக்கின்றதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சாத்விகத்துக்கும் ராஜசிகம் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட், நேர் எதிரெதிரானது. சாத்விகம் என்னது? முதலில் விஷம் போல இருக்கும். அதாவது ஒரு அதிக முயற்சி பண்ணுப்பா, அதனால நம்மளால முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது, அபியாசம் பண்ணணும், அதுல இருந்து கிடைக்கும். ஆனா அதுக்கு பலன் வரும்போது எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம இதை போய் வேண்டாம்னு சொன்னோம், நல்ல வேலை எப்படியோ நம்ம இதுல இருந்துட்டோம், இப்ப எப்படி இருக்கு நமக்கு? அவ்வளவு சாத்விகமான சுகம் கிடைக்குது. ரஜஸ் தமஸ்லாம் நீங்க போயிட்டு அது சாத்விகம். ராஜசீகம் எப்படி இருக்கு? முதல்ல இம்மிடியா உடனடியாக சுகம் இருக்கு, அதனால நமக்கு அமிர்தம் எஃபர்ட்லெஸ்ஸா கிடைக்குது, முயற்சி இல்லாம கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஈடுபடுறோம். ஆனா அது முடிவுல என்ன பண்ணுது? விஷம் போன்று நம்மளை அழித்து விடுகிறது. தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். எப்படி அழிவாங்கன்றதுக்கு உதாரணங்களும் பார்த்தோம். பல, வீரிய, ரூப, பிரக்ஞா, மேதா, தனம் 6 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில இருந்து போய்விடும். இந்த 6ம் போயிட்டா ஒரு மனுஷன் என்ன, அவன் வாழ்ந்தும் அவன் அழிந்து போனவனா அவன், எதுவுமே இல்லை அவனுக்கு. அறிவு போயிடுச்சு, சரி உடல் ஆரோக்கியம் அதுவும் போச்சு, நினைவாற்றல் அதுவும் போச்சு, தனம் அதுவும் போயிடுச்சு. வேற என்னதான், வேற என்ன? இதெல்லாம் தான் இருக்கணும். இது எதுவுமே இல்லை, அப்புறம் என்ன? ஓகே, இப்போ நம்ம சரி அடுத்து என்ன தாமசம்ன்றது அதையும் பார்த்துடலாம். சாத்விகம் என்னன்னு பார்த்தோம், ராஜசுகம் பார்த்துட்டோம், தாமசிகம் என்னது? யதக்ரே சானுபந்தே ச யதக்ரே சானுபந்தே ச யதக்ரே சானுபந்தே ச யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனः சுகம் மோகனமாத்மனः சுகம் மோகனமாத்மனः சுகம் மோகனமாத்மனः நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தஸ்மாத் தத்தாமசமுதாஹ்ருதம் 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 தாமசமுதாஹ்ருதம். சேர்ந்து படிப்போம். யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனः நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம். சரி, இது பாருங்க, டக்கு ஒரு வழியில சொல்லுவோம். சாத்விகம் முதலில் விஷம், கடைசியில் அமிர்தம். ராசிகம் முதலில் விஷம், முதலில் அமிர்தம், கடைசியில விஷமாயிடும். தாமசம் என்னன்னா அக்ரே முதலிலும் சுகமா இருக்கும், கடைசியிலையும் சுகமா இருக்கும். இதனடா அது நல்லா இருக்கு, இது தாமசம், இப்படியே எடுத்துக்கலாமே. முதல்லயும் சுகம் போல இருக்கும், நடுவுலயும் சுகம் போல இருக்கும், கடைசியிலயும் சுகம் போலவே இருக்கும். இருக்கிறது பெஸ்ட் தாமசிகம் இல்ல? அப்படி இல்ல. அதனால தான் பாருங்க, அக்ரே அனுபந்தே. அனுபந்தேன்னா முடிவு. அங்க என்ன பரிணாமன்னு சொன்னாங்கல்ல, முடிவில் இறுதியில், அதுதான் இங்க அனுபந்தே. அந்த செயலினுடைய முடிவு. அணுனா அது கண்டினியூட்டி. அக்ரே ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் சுகமாக இருக்கு, அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போதும் சுகமா இருக்கு, அது முடிஞ்ச உடனே கொஞ்ச காலத்துக்கும் அதுவும் சுகமா இருக்கு, பலனும் சுகமா இருக்கு. ஆஹா, இதுதானே சாத்விகம்னு சொல்லியிருக்கணும். அதான் அது அப்படி கிடையாது. இதுதான் ஆக்சுவலா தாமசிகம். என்னது அப்படின்னா, உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நித்ரா. நித்ரா என்னது? தூக்கம். தூக்கம் இல்லையா?
தூங்க போகும்போது நமக்கு எப்படி இருக்கு? அப்பா நிம்மதி. தூங்கும் போது எப்படி இருக்கு? தூங்கி எந்திரிச்சோடனே எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் போல இருக்கு. 6 மணிக்கெல்லாம் தெரியாம அலாரம் வச்சிட்டான், அவன் ஆஃப் பண்ணது. ஒரு 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்கலாம் நமக்கு. எப்படி இருக்கு அது? எப்போதுமே சுகம் கொடுத்து கொண்டே இருக்கு நமக்கு, அப்படித்தானே? அதுல ஈடுபடும் பொழுது, அது தொடங்கும் போது, அதுல ஈடுபட்டு அனுபவிக்கும் போதும், அது முடிந்த பின்னாடி எப்படா மறுபடியும் தூங்குவோம்னு இருக்கு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா தூங்கலாம், அப்படித்தானே? கிளாஸ்க்கு முன்னாடி தூங்கிட்டு தான் இருந்தோம், கிளாஸ்ல கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்போம். என்னது இது? என்னெல்லாமோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வேதாந்தம். அப்படி பார்க்கும்போது என்ன, தூக்கம்னு சொல்றது நமக்கு எஃபர்ட்டே கிடையாதுங்க, எந்த எஃபர்ட்டும் கிடையாது. அது எப்போதுமே சுகம் கொடுப்பது போலவே இருக்கு. ஆலசியம், லேசினஸ், சோம்பேறித்தனம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? பிரமாதம். சோம்பேறித்தனம்ன்றது வேணா, பிரமாதம்ன்றது மறதி சொல்றோம்ல, அது ஆக்சுவலா தெரியாம மறக்கிறது கிடையாது. கடமையிலிருந்து தவறுவது, கடமையை செய்யாம இருப்பது, கடமையை தள்ளி போட்டு செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், அது விட்டுல, நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அப்ப என்ன ஆகுது? இது நான் தான் செய்யணுமா? தினமும் நான் தானே செஞ்சேன், வேற யாராவது செய்யட்டுமே. அப்படி செஞ்சா நமக்கு எப்படி இருக்கும்? சுகம் தானே அது. அப்பா நான் எப்படியோ நைஸா லீவ் போட்டேன், இன்னைக்கு தப்பிச்சுட்டேன், நான் போலப்பா. அது பாருங்க, இதெல்லாம் செஞ்சா நமக்கு எப்படி தோணுது? நம்ம ஏதோ ரொம்ப புத்திசாலி மாதிரி, நமக்கு சந்தோஷமா தப்பிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். இந்த கஷ்டத்துல நம்ம தப்பிச்சிட்டோம், சுகமா இருந்துட்டோம். நம்ம என் கடமையை செய்யாம சுகமா இருக்கும், சோம்பலா இருக்கும்போது சுகமா இருக்கு, நித்ரா போது கேட்கவே வேணாம், அவ்வளவு ஜாலியா இருக்கு, சுகமா இருக்கு. தத் தாமசஸ் முதாகிருதம், தாமசம் என்று கூறப்படுகிறது. ஏன் இதுதானே சாத்திகம்னு சொல்லணும்? எப்பவுமே சுகம் கொடுக்குதே, அப்படி கிடையாது. ஆத்மனக மோகனம், ஒருவனை இது ஏமாற்றுகின்றது, மோகத்துல ஆட்படுத்துறது. என்ன மோகத்துல ஆட்படுத்துறது? இதெல்லாம் சுகமா இருக்கு, சுகமா இருக்கு, சுகமா இருக்குன்னே நம்மளை ஏமாற்றுகின்றது, அதுதான் மோகம். ஆத்மனகனா ஒருவனை சுகமாக இருப்பது போல அவனை மோகத்தில் ஆழ்த்துகின்றது. ஆக்சுவலா அது உண்மையாகவே சுகம் கிடையாது, ஆனா சுகம் போன்று கருத வைக்கின்றது. டெல்யூடிங், ஏமாத்துகிறது, டெல்யூஷன். அது உண்மையிலேயே சுகம் கிடையாது. எது உண்மையிலேயே சுகமானது? சாத்விக சுகம். அந்த சுகம் வேணும் என்றால் என்ன பண்ணும்? அதிகமான முயற்சி செய்யணும். எதுலயே இருக்கிறதுல உயர்ந்தது எது? உயர்ந்த சாத்விக சுகம் ஆத்ம புத்தி பிரசாதம், அங்க கிடைக்கிறது. ராசிக சுகம் என்று இந்திரிய விஷய சம்யோகம், கான்டாக்ட், தொடர்பு கொண்டு உடனடியாக கிடைப்பது, எந்த முயற்சியும் போட வேண்டாம். இதுக்கு என்னது? தாமசம். என்னது தாமசம்? ஆரம்பத்துல சுகம் போன்று நம்மளை ஏமாற்றும், அது ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஏமாற்றும், முடிஞ்ச உடனே மீண்டும் நம்ம அதிலேயே இருப்போமான்னு நமக்கு தோன்ற வைக்கும். மீண்டும் எப்ப தூங்க போறோம்? மீண்டும் எப்படி எந்த வேலையும் சொல்லாம செய்யாம சுகமா அப்படியே உட்காந்து சும்மா உட்காந்துருக்கலாம், டைம் போச்சு நமக்கு. இப்படி எவ்வளவு வருஷம் போயிருக்கோம், கொஞ்சமாவது நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. அதை இப்ப நினைச்சு பார்த்தா தெரியும், ஒரு இதுதானா அது தாமசிக சுகமாது அப்படின்னு தெரியும் நமக்கு. சரி, இது போல கிரியா காரக பல மாத்தி சொல்லணும், இன்னும் காரக்க ஒண்ணுன்னு பயந்து கூடாது. சரி, கிரியா காரக்கன கருவிகள் அர்த்தம். கிரியா செயல். ஒரு கர்த்தா ஒரு செயலை செய்து, எப்படி செயலை செய்யறான்? காரக்க மூலமாக அந்த செயலை செய்து முடிப்பதற்கு உதவுகின்ற தேவையான எல்லா கருவிகளையும் பயன்படுத்துறான், அதுதான் காரக்கம்னு பேர். புத்தி கூட, புத்தியில தோன்றுகின்ற திருப்தி கூட, ஞானம் கூட, இதெல்லாமே காரக்கம். அந்த மாதிரி, ஏன்னா அந்த செயலை செய்வதற்கு இதெல்லாம் துணையாக இருக்கு, கருவியாக அமைகின்றது. அப்போ ஒரு கர்த்தா கருவியை பயன்படுத்தி ஒரு செயல்களை செய்து சுகத்தை அனுபவிக்கின்றான். இதுதான் ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரைக்கும் செய்கின்ற. ஆனா ஆத்மா இது எதுலையுமே சம்பந்தப்படவில்லை. ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அகர்த்தா. ஏன்? இது எல்லாமே கிரியா காரக பல, இது எல்லாமே முக்குணங்களால் சம்பந்தப்பட்டது. ஆனா ஆத்மா அகர்த்தா. ஏன்னா ஆத்மா முக்குணங்களில் சம்பந்தப்படாதது, ஆத்மா கேவலம். இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இதே அத்தியாயத்துல 16ஆவது ஸ்லோகத்துல இருக்கு.
அதுக்குதான் இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அதுதான் முக்கியமான டாபிக். முக்கியமான டாபிக் வந்து ஆத்மா அகர்த்தா, ஆத்மா நிர்குணம், ஆத்மா அல்லாத மற்ற அனைத்தும் கிரியா காரக கர்ம. இதெல்லாம் தான் நம்மளுடைய உடல், மனம், புத்தி சுகம் வேண்டி அந்த எல்லா விதமான கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக சுகத்தை அடையணும்னு நினைக்குது. இது 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 எல்லாமே முக்குணங்களுக்கு பந்தப்பட்டிருக்கு, முக்குணங்களால் ஆனது. இது அனித்தியம், இது நிலையான பலனை கொடுக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு என் சொரூபம் ஆத்மஸ்வரூபம் நிர்குண சொரூபம் இதோட சம்பந்தப்படாதது. இதுக்குதான் இவ்வளோத்தையும் பகவான் சொல்றாரு. அந்த விஷயத்தை சொல்வதற்கு தான் இவ்வளவும் நம்ம பார்த்தது. இதுல என்னென்ன டாபிக் எல்லாம் மூணா பிரிச்சாங்களோ அந்த 3 கிரியா காரக பலம். கர்மம், அந்த கர்மத்துக்கு உதவுகின்ற கருவிகள், அதன் மூலமாக அந்த செயல் செய்து அதனுடைய பலன். இவ்வளவுதான் விஷயம். சரி, இதுக்கு அடுத்து 40வது ஸ்லோகம். 40வது ஸ்லோகத்துல இத கன்க்ளூட் பண்றான். நம்ம அதை படிச்சிருவோம். நததஸ்தி பிருத்திவ்யாம் வா, நததஸ்தி பிருத்திவ்யாம் வா, நததஸ்தி பிருத்திவ்யாம் வா, நததஸ்தி பிருத்திவ்யாம் வா, திவி தேவேஷு வா புனः, திவி தேவேஷு வா புனः, திவி தேவேஷு வா புனः, திவி தேவேஷு வா புனः, சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ, யதேபிः சத்பிர்குணைः, யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ, யதேபிः சத்பிர்குணைः. சேர்ந்து படிப்போம். நததஸ்தி பிருத்திவ்யாம் வா, திவி தேவேஷு வா புனः, சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ. என்ன சொல்றாருன்னா, பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா நததஸ்தி வா புனः சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம். இது எல்லாமே என்ன, த்ரிபிர் குணைஹி சியாத். என்ன சொல்றாரு இங்க, ஏபிகி இது அனைத்தும் பிரகிருதி ஜெய், பிரகிருதி ஜெய் எல்லாமே பிரகிருத்திலிருந்து பிறந்தது. பிரகிருத்திலிருந்து பிறந்ததுன்றது ஒரு அந்த மாதிரி ஒரு வழக்குல சொல்றது. ஆனா பிரகிருத்தியும் முக்குணங்களும் வேறு வேறு கிடையாது. முக்குணங்கள் தான் பிரகிருதி, பிரகிருதி தான் முக்குணங்கள். ஆனா சொல்லும் போது என்ன சொன்னாங்க, பிரகிருத்திலிருந்து பிறந்த ஏபிகி இந்த அனைத்தும் திரிபீர் குணை, சொல்லிருக்கல திரிபீர் குணைகின்னு சொல்லிருக்கு பாருங்க. 3 குணங்கள். 3 குணங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, எதுவுமே எல்லாமே இந்த உலகமா இருக்கட்டும், திவினா தேவலோகமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், இந்த சத்துவம், சத்துவம்னா சத் எக்ஸிஸ்டன்ஸ், துவம் இருக்கின்ற இருப்புன்ற தன்மையுடையது, அதாவது ஜீவர்கள் அர்த்தம். இங்க இருக்கின்ற அனைத்து உயிர்களும், இங்க சத்துவம்னா சத்துவ குணம் எடுத்துக்கூடாது. சத்துவம்ன்றதுக்கு உயிர் உள்ளது, உயிர் உள்ளவைகள் ஜீவர்கள். இந்த ஜீவர்கள் எங்க இருந்தாலும் சரி, இந்த லோகமா இருக்கட்டும் மேல் லோகமா இருக்கட்டும், இன்க்ளூடிங் அந்த லோகங்களும் சேர்த்து, எதுவுமே இந்த முக்குணங்களை கடந்தது கிடையாது. இந்த முக்குணங்களுக்கு உட்பட்டதுதான். நததஸ்தி இதை தாண்டி எதுவுமே இல்லடா, எல்லாமே இந்த முக்குணங்கள் உட்பட்டதுடா அர்ஜுனா அப்படின்றாரு. சொல்லி முடிக்கிறார். எப்படி நததஸ்தி பிருத்திவியா, இதை தவிர இது 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 இல்லாம எல்லாமே அனைத்துமே இந்த முக்குணங்களுக்கு உட்பட்டதுதான். எல்லா உயிரினங்களும், இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கட்டும், வேற எங்க தேவலோகத்துல இருக்கிறதா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், எல்லாருமே முக்தம் சியாத், இதுல இருந்து விடுபட்டவங்க யாருமே கிடையாது. இந்த 3 குணங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறது ஒருத்தரும் கிடையாது. இங்க எல்லாமே இந்த முக்குணங்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான். அதுக்கு கட்டுண்டவர்கள் தான். இதுல இருந்து விடுபட்டவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. வா புனக திவி தேவேஷு தத் சத்துவம் பிருத்திவியாம், இந்த உலகங்கள் இருக்கவங்களா இருக்கட்டும்,
இல்லைன்னா திவி தேவேஷு, தேவலோகங்களா இருக்கட்டும், இதுல இருந்து விடுபட்டவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிரியா கர்ம கிரியா காரக பலம். கர்த்தா கர்த்தா கிரியா செய்கிறான், கரணத்தை கொண்டு கிரியா செய்கிறான், பலனை அனுபவிக்கிறான். இப்படியேதான் அந்த பலனை வேற லோகத்துல போய் அனுபவிக்கிறான், இல்ல இந்த லோகத்திலே அனுபவிக்கிறான். இது எல்லாமே முக்குணங்கள் சம்பந்தப்பட்டவை. இப்படி சொல்லி இந்த 18வது அத்தியாயத்துல முக்கியமான பகுதி முடிக்கிறாரு. இப்ப அடுத்து என்னவா இருக்கும்? அடுத்து என்னவா இருக்கும்னா, ஒரு லைன்ல இப்ப நம்ம பாத்துடலாம், இதை விளக்கமாக அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்படி எல்லாமே முக்குணங்களுக்கு சம்பந்தப்பட்டுதானே. ஆனா நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன, முக்குணங்களை கடந்து செல்லுன்றியே, நான் எப்படி முக்குணங்களை கடக்க முடியும்? எல்லாமே என்னுடைய உடல், மனம், புத்தி, இதுல இருந்து செய்கின்ற செயல்கள் எல்லாமே முக்குணங்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான். அப்படி முக்குணங்களுக்கு சம்பந்தப்பட்டதுலயே நான் ஒன்று கொண்டிருந்து எப்படி நான் முக்குணங்களை கடக்க முடியும்? அது என்னன்றது அடுத்த விஷயமாக பகவான் சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் பார்ப்போம் அடுத்த வகுப்புல. இதுதான் கனெக்ஷன். இந்த போர்ஷன் இதோட முடியுது. ஆக்சுவலா இந்த பாட்டோட அடுத்த பாட்டுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா, 18வது அத்தியாயனுடைய கன்க்ளூடிங் பார்ட் அடுத்த பாட்டுல இருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து 41ல இருந்து முடிவுரை தொடங்குறது. முடிவுரை என்ன ஆகுது? தொடங்குது. எது தொடங்க போகுது? முடிவுரை தொடங்க போகுது. 18 அத்தியாயம் முடிக்க போறோம் அடுத்த பாட்டுல இருந்து. சரி, இன்னைக்கு நம்ம இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரி ஓம்.